ஒரு நாள் நான் ஆர்ஜே பாலாஜி அண்ணன்கிட்ட, "அண்ணா நான் ஒரு கதை எழுதியிருக்கேன். நான் சும்மா சொல்றேன் கேளுங்கன்னு" சொல்லும்போது, அவர் ரொம்ப ஒரு பிரதர்லி ஸ்பேஸ்ல இருப்பாரு. அண்ட் இஸ் எ வெரி குட் கிரிட்டிக். நல்லா இல்லன்னா நல்லா இல்ல. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு. எல்லாமே மூஞ்சிக்கு நேரா சொல்ருவாரு. அவர்கிட்ட ஒரு பயத்தோடயே தான் போய் கதைய சொன்னேன். அன்னைக்கு அந்த கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அவருடைய ரெஸ்பான்ஸ் தான் இன்னைக்கு இந்த படம் நான் கான்ஃபிடென்ட்டா பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். நாங்கலாம் பசங்கலாம் சேர்ந்து எழுதுனப்போ, அவர் குடுத்த அந்த பூஸ்ட் தான் ஓகே நம்ம ஏதோ ஒண்ணு கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கோம் போல இருக்குன்னு எங்கள தோண வச்ச ஒரு பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே நம்மளே டைரக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸே வச்சு நான் ஃபோன்ல இந்த மொத்த படத்தையும் ஷூட் பண்ணேன். ஸோ ஷூட் பண்ணும்போது எடிட் பண்ணுவோம்ல நம்மளே. எடிட் பண்ணும்போது தான் ஏன்னா எல்லாம் வேலைக்கு போறானுங்க. சாட்டர்டே, சண்டே தான் லீவு. ஸோ சாட்டர்டே, சண்டே மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். பண்ணிட்டு எல்லாத்தையும் எடிட் பண்ணி பார்க்கும்போது தான் என்ன மாறி மாறி இதே ஷாட்டு போகுது. வேறு ஏதோ எடுக்கணும் போலன்னு சொல்லி யூடியூப்ல என்னென்ன ஷார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்து, அதுக்கப்புறம் வந்து படங்கள் ஒரு சில படங்கள பார்த்து, மியூட்ல படம் பார்க்க சொன்னாங்க என்ன நெறைய பேரு. ஸோ அந்த மாரி பார்த்து, அப்படி ஒரு லேர்னிங்ல தான் எனக்கு டைரக்ஷன்ன்றதுக்குள்ளேயே நான் அரைவ் ஆனேன்.